என் தங்க பிள்ளையே, இந்த வாராகி உனக்கு இப்பொழுது சத்திய வாக்கினை அல்லவா தருவதற்காக வந்திருக்கின்றேன். உன் மனதை நீண்ட காலமாக ஒருவர் போட்டு குழப்பிக்கொண்டே இருக்கின்றார். அவர் யாரென்ற அடையாளத்தையும் எதற்காக இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றாய் என்றையும் நான் சொல்வதற்கு வந்திருக்கும் பொழுது என்னை சாதாரணமாக நினைத்து கடந்து விடாதே. உன்னுடைய ஒவ்வொரு செயலையும் நான் அங்கு கண்காணித்து கொண்டுதான் இருக்கின்றேன். தவறானவர்களிடம் நட்பு கொண்டால் அங்கு என்ன நடக்கும் என்று உனக்கு நல்லதாகவே தெரியும் அல்லவா? அதன் பிறகும் நானோ ஒவ்வொரு தடவையும் அவரிடம் பேசாதே பேசாதே என்று உன்னிடம் சொல்லிக் கொள்ளும் போதெல்லாம் என்னை நீ அங்கு சந்தேகித்து கொள்கிறாய். என் பிள்ளையே, நீ மனமருந்தாதே. இப்பொழுதும் இழந்துவிட்டு நான் தெரியாமல் செய்து விட்டேன் தாயே என்று சொல்லிக் கொண்டு இருக்கின்றாய். நான் உன்னை மன்னித்து விட்டேன். நீ தெரிந்தும் தெரியாமலும் செய்த தவறுகள் என்னால் மன்னிக்கப்படும் போது நீ அளவில்லா மகிழ்ச்சி அடைவாய் என்று எனக்கு நன்றாகவே தெரியும். அந்த மகிழ்ச்சியை உனக்கு கொடுப்பதற்கு இந்த வராகி தாய் நான் வந்து விட்டேன். என் பிள்ளையே, உன் மனதை எதற்காக குழப்புகிறார் தெரியுமா? அவரோ அங்கு வெற்றியை தடுப்பதற்காக. நீ நன்றாக இருக்கக்கூடாது. உன் மீது கொண்ட பொறாமையின் குணமாக உன்னை வாழ்க்கையின் பிடியிலிருந்து எப்படியாவது கீழே தள்ளிவிட வேண்டும் என்பதை அறிந்து கொண்டும் புரிந்து கொண்டும் இப்பொழுது அதற்கான செயல் திட்டத்தில் இறங்கிவிட்டார். அதனால் தான் இப்படியெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார். நீ எதை பற்றியுமே நினைக்காதே என் பிள்ளையே. அவரின் திட்டத்தை முறியடிக்கத்தானே இந்த வராகி தாய் நான் வந்து கொண்டிருக்கின்றேன். அதன் பிறகும் எதற்காக எதை நினைத்து நீ அழுது கொண்டு இருக்கின்றாய்? வெற்றியின் பக்கமும் நியாய தர்மத்தின் பக்கமும் புண்ணியத்தின் பக்கமும் என் பிள்ளைகள் அமர்ந்து கொண்டு இருக்கும் பொழுது உன் மனதை நான் எப்படி பிள்ளையே அங்கு கலங்கச் செய்து விடுவேன் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய். வெற்றிக்கான இந்த தருணத்தில் உனக்கான ஒன்று உன்னை தேடி வரும் பொழுது அதை நிம்மதியாக ஏற்றுக்கொள்ளும் தருணத்தை நீ வளர்த்துக்கொள். எத்தனை எத்தனை நாட்கள் தான் நான் இப்படியே இருந்து கொண்டு இருப்பது என்ற நிலையை தாண்டி உன் வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு செயலையும் செய்வது இந்த வராகி தாய் என்பதை நீ உணர்ந்து கொள். யாரோ ஒருவருக்காக உன் முடிவை நீ மாற்றிக்கொள்ளாதே. அவர் அந்த அளவுக்கு உன் நம்பிக்கையை பெற்றிருக்கிறாரா என என் தங்கமே, அவரோ என்னமோ செய்துவிட்டு உனக்கான விஷயத்தில் அங்கு பழி வாங்கி விடலாம் என்று நினைத்து கொண்டு இருக்கும் பொழுது நீயும் அதற்கு மாறாக ஏன் ஆமாம் ஆமாம் என்று தலையாட்டி கொண்டு இருக்கின்றாய். அவர்களை விட்டுவிடு. யார் உண்மையாக பழகுகிறார், யார் காரியத்துக்காக பழகுகிறார், யார் பணத்துக்காக பழகுகிறார்கள், யார் பேருக்காகவும் புகழுக்காகவும் பழகுகிறார்கள் என்பதே நீ உண்மையாகவே தெளிவடைந்து கொண்டால் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் அங்கு வெற்றி பெற முடியும். அதையெல்லாம் விட்டுவிட்டு எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறது, எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை என்று நீ நினைத்து கொண்டே இருந்தால் நினைத்து கொண்டேதான் இருக்க முடியும். நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி, உன் தாய் உன் கூட இருக்கின்றேன் என்ற உணர்வு உன்னருகில் இருக்கும் பொழுது நீ எதற்காக பிள்ளையே மனமருந்திக் கொண்டே இருக்கின்றாய்? கவலைகளை மறந்து கஷ்டங்களை மறந்து என் பிள்ளைகள் படுகின்ற நிலைக்கு நான் அங்கு போராட்டத்தை முன்னெடுத்து செல்லும் பொழுது உன்னை கேலியும் கிண்டலும் செய்தவர்களை பற்றியும் நீ கண்டு கொள்ள வேண்டாம். உன்னை துரோகத்தால் அவமானத்தால் மூழ்கடித்தவர்களை பற்றியும் நீ கண்டு கொள்ள வேண்டாம். அவர்களின் முடிவை நான் பார்த்து கொள்கிறேன். சோகத்தோடு இருந்த காலங்கள் எல்லாம் முடிவடைந்து விட்டது. உனக்கு நல்லதொரு முடிவினை தருவதற்கு நான் வந்து இருக்கும் பொழுது நீ எதற்காக தங்கமே மனம் கலங்குகிறாய்? வெற்றி உன் பக்கம்தான். நீ நினைத்தது தான் நடக்கப் போகிறது. நீ எடுத்து வைத்து அடிக்கின்ற அடியே அங்கே யாருமே எதிர்பார்க்காத தருணத்தில் உன் வாழ்க்கையின் உயரத்தை அடைவதற்கான உதவியாகத்தான் இருக்கப் போகிறது. எனக்கு அவர் உதவி செய்ய வரவில்லை, இவர் உதவி செய்ய வரவில்லை என்றுதானே என் பிள்ளைகள் காத்து கொண்டிருந்தார்கள். யார் உதவி செய்த வந்தாலும் வராவிட்டாலும் இந்த தாய் வராகி உன்னோடு தான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். நடப்பதும் நடக்கப் போவதும் என்னால் தீர்மானித்து கொண்டிருக்கும் போது என் பிள்ளையே,
உன் மனதில் எதை நினைத்து நீ கலங்கிக் கொண்டிருக்கின்றாய்? நான் தான் உன் வாழ்க்கையில் ஓடும் நதி போல உனக்கான வழியே, நான் வகுத்த வழியை தான் காண்பித்து கொண்டிருக்கின்றேன். தடைகள் வந்து விட்டது என்று நீ நினைத்து கொள்ளாமல் உனக்கான ஒரு புதிய வழிபாதையை உருவாக்கிக்கொள். இந்த தாய் எத்தனை தடைகள் வந்தாலும் அத்தனையும் அடித்து நொறுக்கிவிட்டு உனக்கு வெற்றியை தருவதற்காக காத்து கொண்டு இருக்கின்றாள் என்பதை நீ உணர்ந்து கொள். அவள் இல்லை இவள் இல்லை என்ற நிலையை தாண்டி யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நான் எனக்கான வாழ்க்கையை வாழ்வதற்கான ஏதோ ஒரு முயற்சியை பெற்றுத்தானே ஆக வேண்டும். அதை இன்றிலிருந்தே உன்னை காணும் பொழுதே உனக்கான வாழ்க்கையில் வெற்றி பெறுவது எப்படி என்று சொல்லி தருவதற்கு இந்த தாயானவள் உன்னை பார்க்க நேரடியாக வந்து இருக்கும் பொழுது நீ எதற்காக தங்கமே மனம் தளர்ந்து கொண்டு இருக்கின்றாய்? வருத்தங்களும் காயங்களும் கஷ்டங்களும் காணாமல் போவதற்குத்தான் இப்பொழுது உனக்கான வேலையை நான் சரிசமமாக பிரித்து தந்து இருக்கின்றேன். நீயோ அதை மீண்டும் மீண்டும் உன் காலடிக்குள் எடுத்து வைக்காதே. போவதும் நடப்பதும் எல்லாம் என் அச்சாணை கொண்டு எழுதியிருக்கும் போது நீ யாருக்காக என்ன செய்ய வேண்டும் என்பதை மட்டும் பார்த்துக்கொள். ஒவ்வொரு விடியிலும் நீ திருப்பத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் நான் அந்த திருப்பமானது என் பிள்ளைகளுக்கு சந்தோஷத்தை மட்டும் அள்ளி கொடுக்க போகிறேன் என்று சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். நீ எத்தனை காலங்கள் அங்கு கடந்து வந்து விட்டாய். இனி அத்தனை காலத்திலும் என் பிள்ளைகளுக்கு தேவையான ஒன்றை தான் அள்ளி கொடுக்க வந்திருக்கின்றேன். வரத்தை அள்ளி கொடுக்க நான் வரும் பொழுது நீ எதற்காக மனமருந்தி கொண்டு இருக்கின்றாய்? இனி நடக்கப் போவ ஒவ்வொரு அடிக்கும் எல்லாம் நல்லதாக நன்மையானதாகத்தான் நடக்கப் போகிறது என்ற ஒரு விருத்தியை காணப் போகிறாய். சந்தோஷம் மலரும் தருணத்தில் நீ ஏன் அங்கு சங்கடங்களை நினைத்து கொண்டு இருக்கின்றாய்? எல்லோருடைய வாழ்விலும் துன்பங்களும் துயரங்களும் இருந்து கொண்டுதான் இருக்கும். அந்த துன்பத்தையும் துயரத்தையும் நீ கடந்து வந்தால் மட்டும்தானே உன் வாழ்க்கையை தெளிவாக்க முடியும். திட்டமிடுதலை நீ சரி பண்ண முடியும். எழுதுவதற்கு முன்னால் உன் விடியலை நீ அங்கு தீர்மானித்துக்கொள். என்ன செய்ய வேண்டும் என்பதில் உறுதியாக இரு. அதையெல்லாம் விட்டு இப்பொழுது தானே எழுந்திருக்கின்றேன், இனி செய்வதற்கு என்ன இருக்கிறது என்று சிந்திக்காதே. உன் வேலைகளை சுறுசுறுப்பாக செய்ய தொடங்கு. உன் மனதில் உள்ள காயங்களுக்கு மருந்தாக இந்த வராகி தாய் வந்திருக்கின்றேன் என்பதில் உறுதிப்பட தெளிவுபட இரு. நீயோ காயத்திற்கு தீர்வாக எப்பொழுது என் தாய் வருவாள் என்று பார்த்து காத்திருக்கும் என் பிள்ளையை மருந்தாக மட்டுமல்ல தீர்வாகவும் நல்ல முடிவை தருவதற்கு வந்திருக்கும் பொழுது மனம் கலங்காதே, உனக்கு நல்லதுதான் நடக்கும். ஓம் வராகி தாயே போற்றி.